இன்றைய சிந்தனை நமது ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் எங்களுக்கு அந்த ஜோதிடத்திலே பல நுட்பமான விடயங்கள், பல சிறப்புகள் கடல் போல இருக்கின்றன. நாங்கள் எல்லோரும் அந்த எங்களுடைய புராணங்களும் சரி, இதிகாசங்களும் சரி, ஜோதிட நூல்களும் சரி, அவற்றை முழுமையாக கற்றுக்கொண்டு நாங்கள் அதை செயற்படுத்துகிறோம் என்றால் அதுதான் உண்மையிலே முடியாத ஒரு காரியம். ஏனென்றால் அது பெருங்கடலாக அது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அதிலே ஒரு சிறு சிறு விடயங்களை மட்டும்தான் கற்றுக்கொண்டிருந்திருக்கிறோம். அதிலேயே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம். ஆய்வு செய்ய செய்ய அது நிறைந்த ஒரு மாபெரும் ஆளியாக வளர்ந்து நிற்கின்றது. இயல்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் இந்த கிரகங்களுடைய தன்மைகள் மிக நுட்பமாக, மிகச் சிறப்பாக, மிக ஆழமாக பலன்களை தருகின்றன. அதிலே 3 நிலைகள் முக்கியப்படுகின்றன: லக்னாதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி. இந்த 3 கிரகங்களும் ஜாதகத்திலே நல்ல நிலையிலே அமைந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நல்ல சிறப்புகளும் மேன்மைகளும் தானாக அமைந்துவிடும். அதிர்ஷ்டம் என்பது இந்த 3 கிரகங்களும் சரியாக ஜாதகத்திலே அமைய வேண்டும். ஒருவருடைய அதிர்ஷ்டம் மேன்மையாக, உச்சமாக, உயர்வாக அமைவதற்கு இந்த 3 கிரகங்களுடைய சாரம் ஜாதகத்திலே சிறப்பாக இருக்க வேண்டும். கேந்திரங்களிலே, ஆட்சி உச்சநிலைகளிலே அமைந்துவிட்டால் அந்த ஜாதகனுடைய சிறப்பு மிக மிக உச்சத்தை தொட்டுவிடும். அவர் வாழ்க்கை பூராகவும் நல்ல சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொண்டு வாழ்வார். எல்லா வகையிலுமே அவருக்கு அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கும், நன்மைகள் சிறப்பாக இருக்கும். எந்த தடைகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் இருந்துவிடும். ஆக இந்த 3 கிரகங்களுடைய தன்மைகளை ஜாதகத்திலே ஆய்ந்து பார்க்க வேண்டும். லக்னாதிபதி, ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி. இதில் இன்னொரு நுட்பம் உண்டு. எண் ஜோதிடத்தை நோக்கினால் அந்த பிறந்த திகதியினுடைய எண் அதிபதி என்று இந்த 4 கிரகங்களையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். இந்த 3 கிரகங்களே ஏதோ ஒரு கிரகம் சற்று பலம் கொண்டு இருந்தாலும் இந்த பிறந்த திகதிக்குரிய எண் அதிபதி சரியாக அமைந்துவிட்டாலும் கூட அவருக்கு உச்சத்தை கொடுத்துவிடும். எனவே இந்த நுட்பங்கள் ஜாதகங்களிலே மிக ஆழமாக பதிந்தவை, அற்புதமாக பதிந்தவை. இந்த கிரகங்களுடைய தன்மைகள் நிறைவாக அமைந்துவிட்டால் ஜாதகருடைய வெற்றி இயல்பாக சிறப்பாக அமைந்து விடுவதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இவற்றை நீங்கள் சாதாரணமாக கவனித்துக் கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீர்களானால் உதாரணமாக பார்த்தால் உங்களுடைய ஜாதகத்திலே லா என்ற ஒரு லக்கணம் போட்டிருப்பார்கள், லக்கணம் என்று ஒரு அடையாளம் போட்டிருப்பார்கள். அந்த லக்கணம் என்ன ராசி என்று நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக மகர லக்கணமாக இருந்தால் மகர லக்கணத்துக்கு அதிபதி சனீஸ்வரன். சனீஸ்வரன் உங்களுடைய ஜாதகத்திலே நல்ல நிலையிலே இருந்துக்கணும், அதை பார்த்து கொள்ளுங்கள். ராசி அதிபதி நீங்கள் என்ன ராசி என்று பார்க்க வேண்டும். துலாம் ராசி என்றால் துலாம் ராசிக்குரிய அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பான நிலையிலே அமைந்திருக்க வேண்டும். நட்சத்திரம் என்று பார்க்க வேண்டும். நட்சத்திரம் என்று பார்த்தால் பூச நட்சத்திரம் என்று வச்சுக்கொள்வோம். பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதி சனீஸ்வரன். அப்போ சனீஸ்வரன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களையும் பார்த்தால் உங்களுக்கு மகர லக்கணம் என்றபடியா லக்னாதிபதியும் சனீஸ்வரன், பூச நட்சத்திரத்துக்குரிய அதிபதியும் சனீஸ்வரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன். எனவே நீங்கள் இந்த 3 நிலைகளுக்குரிய கிரகங்களையும் பார்த்தால் புரிந்துவிடும். இப்படியாக ஒவ்வொருவரும் தங்கள் நட்சத்திரம், ராசி, லக்கினம் போன்ற கிரகங்களை பார்த்தீர்களானால் உங்களுடைய வெற்றியை நீங்களே ஆய்ந்து கொள்ளலாம். நன்றி.